இங்கே பாருங்கள் மக்களே, ஒரு ஊரில் டிவிகேக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவர் பதவி கொடுக்கல, ஜாதி பார்த்து போடுறாங்க, பதவி போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இருந்தாலும் அந்த நியூஸை ரொம்ப ஹைலைட்டாக ரொம்ப வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்கீங்க. எத்தனை தந்தி, அருமை அருமை. அவங்க பேசின வீடியோ ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் அந்த வீடியோவை 9 மணி நேரத்துக்கு அதை ரிப்பீட்டடாக போட வச்சு மக்கள் மனசில் நல்லா விதைக்கிறீங்க பார்த்தீங்களா? ஒரு புத்திசாலித்தனம் தான் சொல்லணும். அதில் நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, ரைட்டு, ஓகே. ஆனால் இது மக்கள் மனசை எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறத தெரியாமல் பண்ணுறீங்களா இல்லை தெரிஞ்சு பண்ணுறீங்களான்னு தெரில. ஏதோ இப்போ தான் கடவுள் கண் திறந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் முன்னாடி வந்து நின்று பண்ணணும் செய்யணும் அப்படின்ட்டு வராரு. அதுலேயும் உங்களால் என்ன தீய வச்சு கொளுத்த முடியுமோ அந்தளவு கொளுத்துறீங்க. ஆனால் முக்கால்வாசி பேருக்கு நான் சொல்கிறேன், அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. நீங்கள் என்னத்தை பண்ணுவீங்க, ஏன்னா எல்லாம் பழகி போச்சு, அவங்க பார்த்துட்டாங்க. இனிமேல் புதுசாக பார்க்குறதுல ஒன்றும் இல்லை. இனிமேல் ஒருத்தர் வந்து அவரை பற்றி தப்பானது, இனிமேல் அவரோட ஹிஸ்ட்ரியை நோண்டுறது, இவர் அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படின்ட்டு நீங்கள் திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தாலும் அது எல்லாமே மக்களுக்கு பழகி போச்சு. அதனால் நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் ஒன்றும் அவங்க குடும்பத்துக்காக இல்லை அவர் நல்ல பதவியில் வரணும், அவர் கெத்துக்காக வராருன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. அவர் வர்றது நமக்காக, நம்ம செய்யணுங்கிறதுக்காக. இன்ன வரைக்கும் நின்று செஞ்சு நம்ம என்னத்தை பார்த்துட்டோம், இன்னும் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டோம். தயவுசெய்து மனசில் அதில் நினப்பை வச்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் செய்யுங்க.